أعوذ بالله من الشيطان الرجيم. விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். உலு செய்வதன் சுன்னத்துக்கள். தொழுகைக்கு முன் உலு செய்வது அவசியமாகும். உலு செய்யாமல் தொழுகை நிறைவேறாது. முதலில் சுத்தமாவதற்காக உலு செய்கிறேன் என நியத் செய்ய வேண்டும். பிறகு ஒழுவின் ஆரம்பத்தில் ஓதும் துஆவை ஓதி ஆரம்பிக்க வேண்டும். பிறகு 2 கைகளையும் மணிக்கட்டு வரை 3 முறை கழுவ வேண்டும். பிறகு மிஸ்வாக் செய்ய வேண்டும். மிஸ்வாக் இல்லையெனில் விரலால் பல் துலக்க வேண்டும். பிறகு 3 தடவை வாய் கொப்பளிக்க வேண்டும். பிறகு 3 தடவை வலது கையால் நாசிக்கு தண்ணீர் செலுத்தி இடது கையால் மூக்கை சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு 3 தடவை முகம் முழுவதும் கழுவ வேண்டும். பிறகு ஒரு காதின் சோனை முதல் மறுகாதின் சோனை வரையிலும், பிறகு முன்னெற்றி ரோமத்திலிருந்து நாடி குழி வரையிலும் கழுவ வேண்டும். பிறகு 3 தடவை வலது கையை முழங்கை வரையிலும், பிறகு 3 தடவை இடது கையை முழங்கை வரையிலும் கழுவ வேண்டும். பிறகு 2 கைகளின் விரல்களையும் கோதி விட வேண்டும். அதாவது வலது இடது உள்ளங்கைகளை விரல்களில் ஒன்றின் மேல் ஒன்று வைத்து கோதி விட வேண்டும். பிறகு கைகளை நனைத்து தலை முழுவதும் மசகு செய்ய வேண்டும். அத்துடன் காதுகளையும் பிடரியையும் மசகு செய்ய வேண்டும். பிறகு இடது கையால் வலது காலை 3 தடவை கரண்டைக்கால் உட்பட கழுவ வேண்டும். பிறகு இடது கை சுண்டு விரலால் வலது கால் விரல்களை கோதி விட வேண்டும். இதே போன்று இடது காலையும் செய்ய வேண்டும். பிறகு முகம், கை, கால் ஆகியவற்றை நன்கு கழுவ வேண்டும். தண்ணீரை வீணாக்க கூடாது. தேவையான அளவு மட்டும் பயன்படுத்த வேண்டும். உலு செய்து கொண்டிருக்கும் போது உலுவின் இடையே ஓதும் துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். பிறகு கடைசியாக உலு எடுத்து முடித்த பின் ஓதும் துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும்.